மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. விடாமுயற்சிக்கு அவங்க போட்ட பட்ஜெட்டோட அதிகமாகிடுச்சுங்கிறது உண்மைதான். இப்போ அஜர்பைஜானை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு எல்லாமே ரெட்டிப்பானது மிகப்பெரிய சிக்கலில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த பொருளாதார நிலையின் காரணமாக அந்த படம் மேற்கொண்டு தொடர முடியாத சூழ்நிலையில் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ அஜித் கடைசியாக ஒரு 40 நாள் டேட்டு கொடுத்துருக்கிறார். இந்த 20ஆம் தேதியிலேருந்து அவங்க ஷூட்டிங் போயிருக்கணும். ஒரு சின்ன குழப்பம் அதில் நிலவரதா ஒரு தகவல் இருக்குது. இன்றைக்கி இந்த ஷெட்யூலுக்கு ஒரு 13 கோடி ரூபா வேணுங்கிறாங்க. இந்த 13 கோடி அவர் வெளியில் கடன் வாங்குறாருன்னு வைங்க. ஏற்கனவே ஓவர் பட்ஜெட்டில் இந்த படம் போட்ட காசை நம்ம எடுக்க முடியுமாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டானா கூட நமக்கு பெரிய லாபம் வருமாங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ இந்த 13 கோடியை 5 வட்டிக்கோ 10 வட்டிக்கோ அவங்க வாங்குறாங்கன்னா அந்த கடன் வட்டி கடன் எல்லாம் எங்கே போய் நிற்கும்? அப்போ அஜித் இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நடித்து கொடுத்துட்றேன், டப்பிங்கில் எனக்கு கொடுங்க அப்படின்னாருன்னா பெரிய பேர்டன் குறைஞ்சிடும். ஆனால் அது செய்யலைல்ல. அப்போ அவர் படத்தின் மீதே அக்கறை இல்லைன்னு தான். இப்போ மகிழ் திருமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என் பட்ஜெட்லேருந்து 1 ரூபா கூட நான் குறைக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவைன்னா தேவை தான் அப்படின்னு அவர் நிற்கிறாருன்னு வைங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பக்கம் என் சம்பளத்தில் நான் 5 ரூபா கூட குறைக்க மாட்டேன், சொன்ன ஷெட்யூலில் கொடுக்கலன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு இருந்தாருன்னு வைங்களேன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக மொத்தம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த படத்துக்குள்ளே. நீங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு எழுதி வாங்கிட்டீங்கன்னா படத்தை பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கான பணம் வரத்தான் போகுது, கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதானே. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையாங்கிறது தான் நமக்கு பெரிய சங்கடம். சிவகார்த்திகேயன் எப்படி வளர்ந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் படங்களில் முதல் படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிற படம் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு முறை கூட அவர் தோண்டு போனதே கிடையாது. இது நம்ம படம் அப்படின்னு தோளில் சுமக்கிற பக்குவம் சிவகார்த்திகேயனுக்கு உண்டு. இப்போ முழுக்க அவர் சம்பளத்தையும் கொடுத்து வெளியில் கடன் வாங்கி அந்த படத்துக்குள்ளே போட்டு பல படங்களை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதன் விளைவாக கிட்டத்தட்ட 90 கோடி ரூபா கடனை அவர் அடைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு, அடைச்சார். இது நம்ம படங்கிற உணர்வு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஆனால் அஜித் இன்றைக்கி வளர்ந்துட்டார், இனிமேல் அவர் வளரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்தா எடுக்கலைன்னா போ, எனக்கு என்ன அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ என்னென்னா இந்தியன் 2லேருந்து வர்ற படத்தை இதில் போடலாம் அப்படின்னா அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ரெட் ஜெயண்ட் தான் அதில் முடங்கி கிடந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி மீண்டும் ஷூட்டிங் கொண்டு போனது. இப்போ அவங்க தொகை பெரும் தொகை இது உள்ளே கிடக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல நாங்கள் எங்கள் படத்தை எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் மிச்சத்தை எக்ஸஸ் ஆகிறத தர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆரம்பத்திலே அந்த படத்தை அவங்க எடுக்க முடியாது. ஸோ இந்த சிக்கலும் இருக்குது. இந்த இடியாப்பு சிக்கல் மங்கள்ல அப்படி இருக்குது. சார் வணக்கம். வணக்கம். நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் வலிமை திரைப்படத்துக்கு என்ன அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் மத்தியில். ஆனால் ப்ரொடக்ஷன் தரப்பில், லைக்கா தரப்பில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, விடாமுயற்சிக்கு போட்ட பட்ஜெட் ஒன்று, ஆன பட்ஜெட் டபுள் மடங்கு ஆகிட்டுருக்கு, எங்களால் போட்ட முதல்ல கூட எடுக்க முடியுமான்னு தெரியல, மற்ற படங்களுக்கு இந்த படத்தில் போன காசுனால மற்ற படங்களுக்கு எங்களால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கே சார். இதெல்லாம் உண்மைதானா? என்ன தான் நடக்குது ஃபஸ்ட்டு அந்த விடாமுயற்சி படப்பிடிப்பு தளத்தில்? இல்லை, விடாமுயற்சிக்கு அவங்க போட்ட பட்ஜெட்டோட அதிகமாகிடுச்சுங்கிறது உண்மைதான். அதுக்கு காரணம் என்னென்னா, முதல் காரணம் லொக்கேஷன். இப்போ அந்த லொக்கேஷனே அவங்க தேர்ந்தெடுத்ததே தப்பாக போயிடுச்சு. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லிவிங்னு ஒன்று இருக்குது. சில நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அப்படியே எல்லாமே பல மடங்கு மாறும். சில நாடுகளுக்கு போனீங்கன்னா இந்தியாவோட விலை கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி சில சூட்சுமங்கள் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி படம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அஜர்பைஜானை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு எல்லாமே ரெட்டிப்பானது மிகப்பெரிய சிக்கலில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த பொருளாதார நிலையின் காரணமாக அந்த படம் மேற்கொண்டு தொடர முடியாத சூழ்நிலையில் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ அஜித் கடைசியாக ஒரு 40 நாள் டேட்டு கொடுத்துருக்கிறார். இந்த 20ஆம் தேதியிலேருந்து அவங்க ஷூட்டிங் போயிருக்கணும். பட்டு ஒரு சின்ன குழப்பம் அதில் நிலவரதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ யூனிட் அங்கே போயிட்டாங்க, அஜித் மட்டும் இங்கேருந்து கிளம்பலை அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. இப்போ அஜித் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித் தரப்பில் சொல்லப்படுவதில்லை, நம்ம விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித்துக்கான அந்த ஷெட்யூல் பேமெண்ட்டு முறையாக அவங்க கொடுக்கல, அந்த பேமெண்ட்டு வந்தால் தான் நான் கிளம்புவேன் அப்படிங்கிற இடத்துல அஜித் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ இந்த குழப்பம் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் ஹீரோவுக்கு கெட்டப் இருக்கும், காஸ்டியூம் இருக்கும், அவருடைய உடல் வாகு அதெல்லாம் ஒரு படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ அவர் அடுத்த படத்துக்கு போயிட்டார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்லேயும் கலந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஹேர் ஸ்டைலும்
ஓரளவுக்கு மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பாதியில் விட்டுட்டு இப்போ விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு போகிறாருன்னா இந்த ரெண்டுத்தையும் எப்படி அவர் சமாளிப்பார்? அஜித் சொன்னதே என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் குட் பேட் அக்லி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த விடாமுயற்சி கெட்டப்லேயே நான் நடிச்சிடுறேன். ஏன்னா அந்த படத்துக்கு 3 கெட்டப் இருக்குது. இந்த கெட்டப்லேயே நான் நடிச்சிடுறேன். ஒருவேளை நடுவில் அவங்க ஷூட்டிங் கூப்பிட்டாங்கன்னா நான் போய் நடிப்பதற்கு எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால தான் பெரிய அளவுக்கு அவங்க கெட்டப் மாற்றம்லாம் பண்ணல. லைட்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. அது போகும்போது அது அந்த குரோத் வந்துடும். ஸோ அதனால் அப்படியே விட்டாங்க. நல்ல வேலையாக இவர் அடுத்த ஷெட்யூல் போயிருந்து இவங்க ஷூட்டிங் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் வந்து அவர் ஹேர் ஸ்டைல் மாறுது, எல்லாமே டோட்டலாக மாற்றுறாரு அவர். ஸோ அது ஒரு கஷ்டம். பட் இது பிகினிங் ஸ்டேஜுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு அவர். அடுத்த படத்திற்கான ரிலீஸ் தேதியை அறிவிச்சதுட்டா ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விடாமுயற்சி திரைப்படம் எப்போ தான் சார் திரைக்கு வரும்? அவங்க ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்கிறது தீபாவளிக்கு. இப்போ இந்த ஷெட்யூலை அவங்க முடிச்சிட்டாங்கன்னு வைங்க, தீபாவளிக்கு கொண்டு வந்துடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ எடுத்த வரைக்கும் பக்காவாக எடிட் பண்ணி வச்சுருக்கிறார் மகிழ் திருமணி. அதுக்கப்புறம் டப்பிங்கு சுமாரி ரெக்கார்டிங் அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலைகள் கிடையாது. பக்காவாக எடிட் பண்ணி வச்சுட்டாரு. மிச்ச நாட்களை எடுத்து இதுக்குள்ளே சேர்க்க வேண்டியது தான். ஸோ அதனால் தீபாவளிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. பட் நினச்ச மாதிரி இந்த ஷெட்யூலை அவங்க முடிச்சிடணும். அது முடியுமான்னு தெரியல இப்போதைக்கு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்குலாம் அஜித் அவர்கள் வரமாட்டுறாரு, ப்ரொமோஷன்ஸ்க்கு வரமாட்டுறாரு, இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லி இவ்வளோ நாள் வந்து எல்லாருமே ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. இப்போ அவருடைய ஒரு திரைப்படம் நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டே இருக்குது. அவர் அதில் கூட வந்து உள்ளே நுழைஞ்சு சரி செய்கிறதுக்கு ஈடுபடலையா, இல்லை அவர் முயற்சியை எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இதை எப்படி சார் நியாயப்படுத்த முடியும்? நிச்சயமாக நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் வந்து எப்படி வளர்ந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் படங்களில் முதல் படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிற படம் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு முறை கூட அவர் தோண்டு போனதே கிடையாது. இது நம்ம படம் அப்படின்னு தோளில் சுமக்கிற பக்குவம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு உண்டு. இப்போ முழுக்க முழுக்க அவர் சம்பளத்தையும் கொடுத்து வெளியில் கடன் வாங்கி அந்த படத்துக்குள்ளே போட்டு பல படங்களை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதன் விளைவாக கிட்டத்தட்ட 90 கோடி ரூபா கடனை அவர் வந்து அடைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. அடைச்சிட்டு இன்றைக்கி ஃப்ரீ ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் இருக்கிற இடம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறாரு. அப்போது இது நம்ம படங்கிற உணர்வு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஆனால் அஜித் இன்றைக்கி வளர்ந்துட்டார். இனிமேல் அவர் வளரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்தால் எடுக்கலைன்னா போ, எனக்கு என்ன அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் டப்பிங்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் செக் போஸ்ட்டு. நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு படத்தை நடித்து கொடுத்துட்டு டப்பிங் பேசும்போது நீ எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொன்னால் தயாரிப்பாளரும் புழைச்சிப்பார். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஷெட்யூலுக்கு ஒரு 13 கோடி ரூபா வேணுங்கிறாங்க. இந்த 13 கோடி அவர் வெளியில் கடன் வாங்குறாருன்னு வைங்க. ஏற்கனவே ஓவர் பட்ஜெட்டில் இந்த படம் வந்து போட்ட காசை நம்ம எடுக்க முடியுமாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டானால் கூட நமக்கு பெரிய லாபம் வருமாங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ இந்த 13 கோடியை வந்து 5 வட்டிக்கோ 10 வட்டிக்கோ அவங்க வாங்குறாங்கன்னா அந்த கடன் வட்டி கடன் எல்லாம் எங்கே போய் நிற்கும்? அப்போ அஜித் வந்து இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நடித்து கொடுத்துட்றேன், டப்பிங்கில் எனக்கு கொடுங்க அப்படின்னாருன்னா பெரிய பேர்டன் குறைஞ்சிரும். ஆனால் அது செய்யலைல்ல. அப்போ அவருக்கு அவர் படத்தின் மீதே அக்கறை இல்லைன்னு தான். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அஜித் அவர்களுக்கே ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சு சம்பள பாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது லைக்கா தரப்பிலிருந்து அஜித்துக்கு முழு ஒத்துழைப்பு தரப்படாததுனால தான் ஏற்பட்ட ஒரு தவறா? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. இப்போது லைக்கா நிறுவனம் வேணும்னு ஒரு ஹீரோவுக்கு பணம் கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். லைக்கா நிறுவனம் அப்படிப்பட்ட நிறுவனம் கிடையாது. அவங்க வந்து தமிழில் மிக பெரிய படங்கள்லாம் எடுக்கணும், இங்கே வந்து யாருடைய கனவை இல்லாமல் நம்ம நிறைவேற்றணும்னு நினச்சி தான் உள்ளே வந்தாங்க. அவங்க வரலன்னா பொன்னியின் செல்வன்கிற ஒரு படமே கிடையாது. எவ்வளோ பேர் முயற்சி பண்ணி கைவிடப்பட்ட ஒரு படத்தை அவங்க துணிச்சலாக எடுத்து இன்றைக்கி முடித்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு 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 ஆசை தானே அவங்களுக்கு. நாம் ஒரு சாதனை பண்ணியிருக்கோங்கிற ஒரு உணர்வோடு தானே இங்கே வந்தாங்க. இன்னொன்று இந்த தமிழ் சினிமாவில் நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய தொழிலாளர்கள் நம்மளால் பிழைக்கணுங்கிறது தான் அவங்க வந்தது. பட் அவங்கள ஆளாளுக்கு போட்டு நசுக்கி ஒரு நெருக்கடியில் கொண்டு வந்து விட்டாங்க. இன்னொன்று, ஒரு நிறுவனத்துக்கு பிரச்சனை வருவதுங்கிறது எப்படியாவது வரும், எங்கேருந்தாவது வரும். அப்படி வருகிற சூழ்நிலையில் நம்ம ஆளுக்கு கொஞ்சமாக விட்டு கொடுத்தா தான் அது புழைச்சி வரும் அந்த நிறுவனம். பட் நான் வந்து விடவே மாட்டேன். இப்போ மகிழ் திருமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என் பட்ஜெட்லேருந்து ₹1 கூட நான் குறைக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவைன்னா தேவை தான் அப்படின்னு அவர் நிற்கிறாருன்னு வைங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பக்கம் என் சம்பளத்தில் நான் ₹5 கூட குறைக்க மாட்டேன், சொன்ன ஷெட்யூலில் கொடுக்கலன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு இவருன்னாருன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது.
ஆக மொத்தம் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அந்த படத்துக்குள்ளே. யாராவது ஒருத்தரோ இருவரோ அந்த டெக்னீஷியன்ஸு சரிங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம இந்த படத்தை முடிச்சு கொடுப்போம், பணத்தை நிச்சயமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு எழுதி வாங்கிட்டீங்கன்னா படத்தை பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா சின்ன படம்னா பிஸ்னஸே ஆகாது, யாரும் வரமாட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாது. இது பெரிய படம், அஜித் நடித்த படம், உங்களுக்கான பணம் வரத்தான் போகுது, கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதானே. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையாங்கிறது தான் நமக்கு பெரிய சங்கடமாக இருக்குது. இப்போ இந்த விடாமுயற்சி திரைப்படத்தில் ஏகப்பட்ட காசு வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கு, செலவாகியிருக்குன்றதுனால இந்தியன் 2 ரிலீஸை வச்சு தான் விடாமுயற்சி படத்தில் நஷ்டமான ஒரு அமௌண்ட்டை வந்து எடுக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கே சார். இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் அஜித் என்ன தான் சார் பண்ண போகிறாரு? இல்லை, இவங்க பண்ண பெரிய தவறு என்னென்னா ஒரே நேரத்தில் 3 பெரிய படங்கள் எடுத்தது தான். ஒரு பக்கம் வேட்டையன், ஒரு பக்கம் இந்தியன் 2, இந்தியன் 3 வேறு இருக்குது, இந்த பக்கம் விடாமுயற்சி. இந்த 3 பெரிய படங்களும் சேர்ந்து தான் இவ்வளவு நெருக்கடி. ஒரு படத்தை முடிச்சுட்டு நான் இன்னொரு படம் பண்ணுறேன்னா அவங்க ரிலாக்ஸாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட நீண்ட காலம் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்க முடியும் லைக்காவால். ஸோ அப்போ அதை வந்து அவங்களுக்கு பேராசையாக என்னன்னு தெரில போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்தியன் 2லேருந்து வர்ற பணத்தை இதில் போடலாம் அப்படின்னா அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ரெட் ஜெயண்ட் தான் அதில் வந்து முடங்கி கிடந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி மீண்டும் ஷூட்டிங் கொண்டு போனது. இப்போ அவங்க தொகை பெரும் தொகை இது உள்ளே கிடக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல நாங்கள் எங்கள் படத்தை எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் மிச்சத்தை எக்ஸஸாக வர்றதை தர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பத்திலே அந்த பணத்தை வந்து அவங்க எடுக்க முடியாது. ஸோ இந்த சிக்கலும் இருக்குது. இதுதான் ஒரு பெரிய இந்த இடியாப்பு சிக்கல் மாங்கல்ல அப்படி இருக்குது. இப்போ அஜித் இந்த நிலை தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் அவருடைய நிலை என்ன சார் ஆகும்? அவருக்கு என்னங்க நிலை இருக்குது? நாளைக்கு இன்னும் 4 படம் நடிக்க போகிறேன், டேட் இருக்குன்னா 4 கம்பெனி வந்து நிற்க போகுது. இதை பற்றி அவர் கவலைப்பட்டால் தான் உண்டு, கவலைப்படலைன்னா ஒன்றுமே கிடையாது. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போக முடியும். இன்றைக்கி அந்த இடத்துல அவர் இருக்கார். பட் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. என்னென்னா சினிமாங்கிறது வந்து நீங்கள் விட்டு கொடுப்பதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிறது தான் இங்கே நீண்ட காலமாக நம்ம பார்த்துட்டு வர்றது. அது இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.